வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு குரு பயிற்சி 2026. குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சம் பெற்று பயிற்சியாக போறார். இந்த ஜூன் மாதம் பயிற்சியாகக்கூடிய இந்த குரு பகவான் கிட்டத்தட்ட ஒரு வருட பயிற்சியில பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியும் ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி. ஒரு வருட காலத்திற்கு ஒரு ராசியில இருந்து மீண்டும் மறுபடியும் மற்ற ராசிக்கு செல்லக்கூடிய ஒரு கிரகம். இதுல இந்த குரு பகவான் இந்த ஆண்டு உச்சம் பெற்று வரக்கூடிய ஒரு பெயர்ச்சி நிலைதான். இதுல ஒரு 90 நாட்களுக்கு மட்டும் குரு பகவான் அதிசாரம் அடைந்து சிம்ம ராசிக்கும் அடுத்து மறுபடியும் கடக ராசிக்கும் உச்சம் பெற்று வருகிறார். இந்த மாதிரியான ஒரு கால சூழ்நிலைகள்ல விருச்சிக ராசி என்பர்கள், மகர ராசி என்பர்கள், மீன ராசி என்பர்கள், இந்த 3 ராசி என்பர்களையும் குரு பகவானுடைய டைரக்ட் பார்வை அப்படின்றது இருக்கு. 5, 7, 9 பார்வையில இந்த ராசி என்பர்கள் அதிகப்படியான ஒரு நன்மைகளை பெற போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 வருடங்களுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் அப்படின்றது விருச்சிக ராசி என்பர்கள்லாம் நிறைய இடத்துல ஒரு ஏமாற்றங்களை அனுபவிச்சிருப்பாங்க. அதுல இருந்து மீண்டு வர முடியாத ஒரு கால சூழ்நிலைகள்ல இருக்கக்கூடிய ஒரு நேரம் தான். அதுல இருந்து இப்போ இந்த குரு பயிற்சி நல்ல ஒரு மாற்றங்களையும் நிறைய ஒரு வளர்ச்சிகளையும் தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்க போது. ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான சரியான தகவல்கள், துல்லியமான கணிப்புகள், அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க எந்தெந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். குரு பயிற்சி ஆகுது அப்படின்னா நம்ம வீட்டுல திருமணம் நடந்துரும், நம்ம வீட்டுல குழந்தை பாக்கியம் ஏற்பட்டுரும், நம்ம வீட்டுல ஒரு சொத்து வாங்க போறோம், இது எல்லாத்தையும் தாண்டி ஏன்னா சுப கிரகம் சுப பெயர்ச்சி காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்துல பயிற்சி ஆகிறாரு. ஒரு நல்ல ஒரு பெரிய விஷயம். இந்த மாற்றம் பாத்தீங்கன்னா உலகளாவிய அளவில் நம்மளுடைய பாரத திருநாட்டிற்கும் அதிகப்படியான நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இருக்க போகுது. அதையும் தாண்டி இந்த குரு பகவான் ஒரு சில ராசி என்பவர்களுக்கு சில கெடுதலான ஒரு விஷயங்கள், அதாவது கடன் ரீதியான சில பிரச்சனைகள், அடுத்து பாத்தீங்கன்னா எந்தெந்த நேரத்துல உடல் பாதிப்புகள் வரப்போகுது அப்படின்றதையும் நம்ம துல்லியமாக கணிச்சு சொல்லியிருக்கிறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கடக ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பகவானினுடைய பயிற்சி இவர்களினுடைய ராசியின் மீது ஜென்ம குருவாக, அதாவது 4ஆம் இடம் காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கடக ராசி என்பவர்களுக்கு ஜென்ம குருவாக பயிற்சி ஆகிறார். அதுவும் உச்ச குருவாக பயிற்சி ஆகிறார். இந்த காலகட்டம் இந்த கடகராசி என்பவர்கள் நிறைய ஒரு பொருளாதார வளர்ச்சிகள் அப்படின்றது அபரிமிதமாக இருக்கும். அந்த பொருளாதார வளர்ச்சி கடன் ரீதியாக வருவதற்குண்டான ஒரு அமைப்புகள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கு. சில பேருக்கெல்லாம் பர்சனல் லோன் சாங்ஷன் ஆகல, இல்ல ஹோம் லோன் சாங்ஷன் ஆகல, இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பவர்களுக்கு இந்த ஒரு வருட காலம் நிறைய ஒரு மாற்றங்களையும் ஒரு இடம் மாற்றத்தை கொடுப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகளையும் கொடுக்க போகுது. நிறைய கடகராசி என்பவர்கள் தன்னுடைய வேலை ரீதியான சில மன நெருக்கடிகள்ல இருக்கிறாங்க. வேலை செய்யக்கூடிய அலுவலகத்துல பாத்தீங்கன்னா பல்ல கடிச்சிட்டு வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. யார் என்ன சொன்னாலும் இவங்களுக்கெல்லாம் நம்ம தலையாட்ட வேண்டியதா இருக்கே அப்படின்ற மாதிரியாக பொறுத்து அந்த சூழ்நிலைகளை சமாளித்து இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு விடிவு காலம் வராதா அப்படின்னு ஏங்கக்கூடிய இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி அதிகப்படியான ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். அதே சமயத்துல கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய கடகராசி என்பவர்கள் வெளிநாட்டிற்கு மாற்றம் செய்திருப்பாங்க. இவர்களினுடைய தசாபுத்தி அமைப்புகள் சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய சில மாற்றங்களினுடைய அடிப்படையில நிறைய கடகராசி என்பவர்கள் வெளிநாட்டிற்கு கடந்த வருடத்துல மாற்றம் செய்திருப்பாங்க. அந்த வெளிநாட்டிற்கு வந்தும் இவர்களினுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது பெரிய அளவுக்கு ஏற்றத்துல இல்லை. ஏன்னா சொந்த ஊர்ல கடன் வாங்கி வீடு அடமானம் வச்சு மனைவி மக்களை பிரிந்து இங்க ஏதாவது ஒரு வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணலாம், இங்க நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைத்து வந்த நபர்கள் அதிகப்படியான ஏமாற்றத்தை அனுபவிச்சிருப்பாங்க வெளிநாட்டுல. இவர்களுக்கு எல்லோருக்குமே வெளிநாட்டுல இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு கடந்த வருடம் தான் மாற்றம் செய்து வந்திருக்கிறோம். 2 வருடங்களுக்கு முன்பாக எங்களுடைய ஃபேமிலியை ஷிஃப்ட் பண்ணி வந்தோம். என்னைக்கு ஃபேமிலியோட வந்தனோ
அன்னையில இருந்து எனக்கு வேலையில தொந்தரவாக இருக்கு, நீங்க சொல்ற மாதிரி பல்ல கடிச்சிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறேன், நான் இந்த நேரத்துல வேலை மாற்றம் செய்யலாமா, அது என்னுடைய குடும்பத்தை பெரிய அளவுக்கு பாதிக்காது இல்லையா? அந்த மாதிரியான சில நபர்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்ல ஒரு இடமாற்றத்தையும் வேலை மாற்றத்தையும் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஃபேமிலியில இருக்கக்கூடிய நபர்கள் அம்மா அப்பா குடும்பம் அப்படின்னு எல்லா இடத்துலயும் எல்லார்கிட்டையும் அரவணைப்போடையும் எல்லார்கிட்டையும் ஒரு நல்ல ஒரு பாசத்தோடையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்த இந்த கடகராசி என்பவர்கள் கடந்த ஒரு வருடமா பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டயுமே பகைமை அப்படின்றது அதிகப்படியாக இருக்கு. யார் வீட்டுக்கும் போறது இல்லை, யாரையும் பாக்குறது இல்லை, யார்கிட்ட கூட போன் பண்ணி கூட பேசுறது இல்லை. அந்த அளவுக்கு அந்த உறவுகள் மத்தியில மிக வெறுப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் இன்னமும், அதாவது இந்த குரு பயிற்சியிலையும் பாத்தீங்கன்னா அந்த உறவுகளோடு மிகப்பெரிய ஒரு பிரிவினையை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். அவர்களோடு மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைகள், தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், சில இடத்துல கணவன் மனைவிக்கு கூட சில இடத்துல தேவையில்லாத தொந்தரவுகள் அப்படின்றது கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு நேரம். அதனால பெரிய அளவுக்கு யார்கிட்டையும் எதிர்பார்ப்பு இல்லாமல் பழகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது. உங்களுடைய 5ஆம் இடத்தை, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை அந்த ராசி என்பர்களுக்கு குரு பகவான் பார்க்கறதுனால பூர்வீக சொத்துக்கள்னால சில நன்மைகள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். அப்பா அம்மா மூலமாகவோ இல்ல தாத்தா பாட்டி மூலமாகவோ ஏதோ ஒரு சொத்துக்கள் உங்களுக்கு வர வேண்டியது இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல அது ஒரு வழக்குகள் மூலமாகவும் ஏதாவது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த சொத்துக்கள்னால ஒரு நல்ல ஒரு வருமான ஏற்றம், அடுத்து பாத்தீங்கன்னா அந்த சொத்தை வச்சு உங்களுக்கு ஏதாவது ஒரு தொழில் வச்சுக்கிறது, இந்த மாதிரியான அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தினால ஒரு வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. இந்த இடத்துல சொத்தை விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஒரு நேரம். சொத்தை யாராவது விற்கணும் அப்படின்னு ஏற்பாடுல இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு வருடத்துக்குள்ள, அதுலயும் இந்த அக்டோபர் மாதத்துக்குள்ள அதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்கு. ஏன்னா ராசி என்பர்களுக்கு அடுத்த அக்டோபர் மாதத்துக்கு மேல அந்த குரு பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறதுனால மீண்டும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரம் கிட்டத்தட்ட ஒரு 90 நாட்களுக்கு இருக்கும். மறுபடியும் அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கே பயிற்சி ஆகிறதுனால இந்த சொத்து சம்பந்தப்பட்ட சில ஏற்ற இறக்கங்கள் அப்படின்றது இந்த ஒரு வருடம் முழுவதுமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. அடுத்த சமசப்தம ஸ்தானமாக உங்களுடைய 7ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்வையிடுகிறார். இதனால நல்ல ஒரு ஸ்டேட்டஸான ஒரு திருமணம், அடுத்து பாத்தீங்கன்னா காதல் திருமணங்கள் பெற்றோர்களின் சம்மதத்தோட நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். கிட்டத்தட்ட 3 வருடங்களாக பெற்றோர்கள் கிட்ட சம்மதம் கிடைக்காமல் தவித்த இந்த கடகராசி என்பர்களுக்கு இப்போ இந்த வருடம் இந்த ஜூன் மாதத்துல இருந்து அதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். நிறைய வரன் பார்த்துட்டே இருக்கோம், கிட்டத்தட்ட 100-200 வரன் பார்த்திருப்போம். இன்னும் எங்களுக்கு எந்த ஒரு வரனும் நல்லா அமையல அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வரன் அமையக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி முக்கியமான ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். திருமண ஸ்தானம் அப்படின்றது ரொம்ப பலமா இருக்க போகுது. ஏன்னா குருவினுடைய பார்வை 7ஆம் இடத்திலேயே இருக்கிறதுனால அந்த திருமண யோகங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். 5ஆம் இடத்தையும் அந்த குரு பார்க்கறதுனால குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். இதுல நிறைய கடகராசி என்பர்களுக்கு பாத்தீங்கன்னா 85 to 90% ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான ஒரு கால நேரங்கள் தான். இந்த ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த கடகராசி என்பவர்களுக்கு நிறைய ஒரு பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது இருக்கும். அதே சமயம் கடன் தொந்தரவுகளும் இருக்கும். அதனால கடன் வாங்கும் போது ஒரு தடவைக்கு ஒரு 4 தடவை யோசிச்சு பண்ணுங்க. குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட கலந்தாலோசிச்சு சில விஷயங்கள் எல்லாம் ஈடுபடணும் இந்த கடகராசி என்பர்கள். அடுத்து வேலைக்கு போகாத நபர்கள் கூட, நிறைய பெண்கள் ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க, நிறைய பெண்கள் வீட்டுல இருந்தே ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னு இது வரைக்கும் பெரிய அளவுக்கு எந்த விதமான வருமானமும் சம்பாதிக்காத நிறைய கடகராசி என்பர்கள் இந்த ஜூன் மாதத்திலிருந்து தனக்குண்டான சுய வருமானத்தை பார்க்கறதுக்குண்டான
உண்டான ஒரு நேரம். வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டு வேலைக்கு போகக்கூடிய ஒரு நேரம். அடுத்து சுயமாக வீட்டுல இருந்தபடியே சில பிசினஸ் செய்து அதன் மூலமாக வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த மாதிரியாக இந்த கடகராசி பெண்கள் அதிகப்படியான ஒரு வருமான ஏற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல சில திசாபுத்தி பலன்களின்படி உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி, அடுத்து திருமண யோகங்கள், குழந்தை பாக்கியம், தொழில் ரீதியான சில விஷயங்கள், இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.